நமஸ்காரம். அத்தியன உற்சவம்னு பேர் பெற்ற பகல் 10, இரா 10, 10 20 நாட்கள் உற்சவம் முடிந்தது. இந்த உற்சவம் 21 நாட்கள். அதனால் இன்றைக்கு 21வது நாள். அதென்ன 10, 10, 1? அது ஒரு சிறப்பு. ஆழ்வார்களுடைய 4000 பாசுரங்களில் 1000 பிரிப்பார்கள். முதல் 1000 ஒரு 1000. பெரிய திருமொழி என்பது தனி 1000. அது திருமங்கை ஆழ்வார் பாடியது. நம்மாழ்வார் பாடின திருவாய்மொழி தனி 1000. இது தவிர இயற்பா என்னும் 1000 பாசுரங்கள். இதில் முதல் 1000மும் இயற்பா என்னும் 1000மும் பல ஆழ்வார்கள் சேர்ந்து பாடின திவ்ய பிரபந்தங்கள் கூடியிருக்கும். ஆனால் திருமொழி 1000மும் திருவாய்மொழி 1000மும் தனித்தனி ஓராழ்வார் பாடியது. இதிலே பகல் 10 என்னும் போது 10 நாட்களுள் முதல் 1000 அத்தோடு திருமங்கை ஆழ்வாரின் பெரிய திருமொழி 1000, சரியாக சொன்னால் 1084. இந்த ரெண்டும் பூர்த்தியாகும். அத்தோடு பகல் 10 முடியும். பின்னர் இரா 10 முதல் திருநாள் தான் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. அந்த 10 நாட்கள் நிறைவடையும். அதில் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி ஒரு நாளைக்கு 100 பாட்டு, ஒரு 10 நாட்களுக்கு 10 பத்துக்கள். அதில் கடைசி நாள், அதுதான் இரா 10 கடைசி நாள். சுவாமி நம்மாழ்வார் பெருமானுடைய திருவடிகளிலே போய் சேர்வார். திருவடி தொழுதல், ஆழ்வார் திருவடி தொழுதல்னு சொல்லுகிறோம். அதோட ரா 10 முடியும். அதற்கடுத்த நாள் இன்னும் ஒரு 1000 இருக்கிறது, இயற்பா 1000. அந்த 1000 ஒரே நாளில் பாசுரம் பாடப்படும். அது இயற்பா, அதனால சற்று வேகமாக நடக்கும். இப்படி 21 நாட்கள். இதில் ஒவ்வொரு திவ்யதேசத்தில் ஒவ்வொரு சிறப்பு. பொதுவாக 21 நாட்கள். ஆனால் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் 23 நாட்கள். இது தவிர ராமானுஜ நூத்தந்தாதி இந்த ராமானுஜரை பற்றியது, அதற்கு தனித்தொரு நாள். அது தவிர தண்ணீர் அமுது திருத்தும் உற்சவம் என்பது ஒரு நாள். அங்கு 23 நாட்கள். இது ரொம்ப முக்கியமாக நடைபெறுவது திருவரங்கத்தில், ஸ்ரீரங்கத்தில். அது பூலோக வைகுண்டம் வைகுண்ட ஏகாதசியானபடியாலும் 10 ஆழ்வார்களும் பாடியிருக்கிறபடியாலும் வேற்றம். இத்தோடு இதில் முக்கியமான திருவாய்மொழியை பாடின நம்மாழ்வார், அவருடைய அவதார திவ்ய திருத்தலம் ஆழ்வார் திருநகரி. திருநெல்வேலி ஸ்ரீவைகுண்டம் தாண்டி அருகில் இருக்கும் ஆழ்வார் திருநகரி. அங்கேயும் இந்த உற்சவம் கோலாகலமாக கொண்டாடப்படும். நம்மாழ்வார் திருவடி தொழுகிறார் என்பது இந்த கடைசி நாள் நடைபெறும். ஏற்கனவே ஒரு நாள் திருக்கண்ணபுரத்தில் என்ன சிறப்பு, 5 ஆழ்வார்கள் தொழுகிறார்கள், இதெல்லாம் சொல்லியிருந்தேன். இது ஆழ்வார் திருநகரியின் சிறப்பு. இங்கு சுவாமி நம்மாழ்வார் மட்டும்தான் திருவடி தொழுவார். ஆனால் திருமுடி சேவை என்று மற்றொரு சிறப்பு. ஆழ்வார் போய் பெருமானுடைய திருவடியோட அணைதல், அதாவது அவருடைய திருவுருவத்தை எழுந்தருள பண்ணி கொண்டு போய் பெருமான் எங்க இருக்கிறாரோ அருகே சென்று அவருடைய திருவடியோடு இவர் தலையை மடுத்து விடுவார்கள். ஆனால் ஆழ்வார் திருநகரியில் அந்த க்ஷேத்திரத்து பெருமாள் பொலிந்து நின்ன பிரான். அந்த பெருமானை கையில் எழுந்தருள பண்ணி கொண்டு நம்மாழ்வார் இருக்கும் இடத்துக்கு வந்து அந்த பெருமாள் நம்மாழ்வாருடைய தலையில் தன் திருவடியை வைத்து ஒரு சேவை சாதிக்கிறார். அதுக்கு திருமுடி சேவை. பொதுவா திருவடி தொழுதல் திருவடி சேவை. ஆனால் இங்கு சிறப்பு திருமுடி சேவை. அது முடிந்த பிற்பாடு நம்மாழ்வார் திருவடி தொழுவார்.
இதனுடைய உட்பொருள் யாது? முதலில் பெருமான் நம்மை தேடி வந்து விடுகிறார். தன் திருவடியை நாம் தலையில் வைக்க விருப்பப்பட்டு செய்கிறார். எதற்காக? நாம் அவருடைய சொத்து. அதனாலே இந்த ஜீவன் பரமாத்மாவுக்கு சொத்துங்கிறது உண்மை. ஆனால் அதை நாம் ஏற்காமல், நான் ஏதோ சுதந்திரன், கேள்வி கேட்பார் இல்லாதவன், என் பாட்டை நானே பார்த்துக் கொள்ளுகிறேன், ஈஸ்வரோகம் போகி ஆட்யா அபிஜனவானஸ்மி என்று நான் நினைக்கிறோம். சட்டென்று பெருமாள் அப்படி இல்லை என்று மறுத்துவிட மாட்டார். ஆனால் இந்த உண்மையை புரிய வைப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்வார். நாம இசைந்து வர வேண்டும். ஒரு பழத்தை அடித்து கனிய வைக்க கூடாது, தானே கனிய வேண்டும். அதுபோல இந்த ஜீவன் தன் ஞானத்தை பயன்படுத்தி உண்மையை உணர்ந்து உருக்கத்தோடு அடியேன் தேவரீருக்கு சொத்துன்னு ஏற்க வேண்டும். அதற்கு பெருமான் தான் முதல் முயற்சி எடுக்கிறார். அதை காட்டும் விதமாக பெருமான் ஆழ்வாரிடத்துக்கு வந்து தேடி வந்து தன் திருவடியை அவர் தரையில் வைக்கிறார். ஆழ்வாரே ஒரு பாசனத்தில் எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத பற்பு தலை சேர்த்து ஒல்லை, தேவரீருடைய சிவந்த திருவடிகளை என் தலையில் அணியாக சூட்ட வேண்டும், இதை தவிர எனக்கு வேறு எந்த பிரார்த்தனையும் இல்லை என்று கேட்டிருக்கிறார். அதனால் அவர் தலைக்கு வருகிறார். அவர் வந்து இவருக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய அருளை பெற்றவுடன் இனி ஆழ்வார் போய் அவர் திருவடி தொழுகிறார். முதலில் பெருமான் வருவார். அந்த உண்மை புரிந்து கொண்டு நாம் போய் அவர் திருவடியை பற்ற வேண்டும். இந்த ஒரு ஆழ்பொருளை உணர்த்தத்தான் திரு முடி சேவை, திருவடி சேவை. மற்றொன்றும் உண்டு. நேர பெருமான் ஆழ்வார் தலைக்கு வர வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டார். கண்ணனன் உச்சியுடானே என்று அவரே பாடியிருக்கிறார். ஆனால் திடீரென்று ஒரு குழந்தைக்கு நிறைய எதையாவது கொடுத்தால் திக்குமுக்காடி போகும். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தால் தான் வாய்க்குள் செல்லும், ஜீரணிக்கும். அதப்போல் பெருமான் மொத்தமாக தன்னை கொடுத்து விட்டாலும் ஆழ்வார் தாங்க மாட்டார். கொடுக்காமல் மறைத்தாலும் தாங்க மாட்டார். அதனால் ஆழ்வார் இருக்கும் இடத்துக்கு வந்து, ஊருக்கு வந்து, புளிய மரத்தடிக்கு வந்து ஆழ்வார் இடையில் ஏறி, நெஞ்சில் ஏறி, அவருடைய கண்களிலே தோன்றி, அப்புறம் அவருடைய திருமுடியில் உச்சியில் ஏறி அமர்ந்தாராம். இதைத்தான் பொறுக்க பொறுக்க ஏற்க ஏற்க தன்னை கொடுப்பார்னு சொல்லுவார்கள். ஒரு குழந்தைக்கு எதெது பொறுக்குமோ, எதது ஏற்குமோ அதை பார்த்து பார்த்து தானே தாய் கொடுப்பாள். அதை போல பெருமானும் செய்தார் என்று 10 பாசுரங்களால ஆழ்வாரே முதல் பத்திலேயே பாடி இருக்கிறார். அதன்படிக்கும் இந்த உற்சவம் நடக்கிறது. இதிலிருந்து ஒன்று புரிகிறது. ஒரு பக்கம் வேதாந்த கருத்து, ரகசியமான கருத்துக்கள். இன்னொரு புறம் இப்படிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் அன்றாடம் நாம் கொண்டாடும் உற்சவங்களோடு, திருவிழாக்களோடு நம் கண்முன்னே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதோட சேர்த்து சேர்த்து ஏற்பாடு பல்லாயிரம் வருஷங்களாக நடந்துள்ளது. அப்படியெனில் இந்த தர்மம் எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு ஆழமானது. நாம் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள்ங்கிற ஒரு பொறுப்பும் பெருமிதமும் ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.